இந்தியாவிலேயே முதல் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப். தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தின் பதிவு எண் 27/2024 மாநில பொருளாளர் VS வீரப்பன் பேசுகிறேன். கடைமடை வரை தண்ணீர் செல்வதற்கு ஆவண செய்ய வேண்டும். தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொருளாளர் வேண்டுகோள். தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொருளாளர் VS வீரப்பன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கல்லணையில் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து 15 தினங்களாகியும் ஆறுகளில் முழுமையாக அளவு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இந்த நிலையில் மேட்டூர் அணையில் 120 அடி நிரம்பிவிட்டது. உபரி நீர் வெளியேற்றப்படும் நிலை வரும்பொழுது ஆறுகளில் கொள்ளளவு அளவிற்கு தண்ணீரை திறந்து குளங்களில் தண்ணீர் நிரப்பினால் தங்குதடை இல்லாமல் விவசாயம் செய்வதற்கு நீர் பற்றாக்குறை ஏற்படாது. எனவே மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஆறுகளில் கொள்ளளவு வரையில் தண்ணீரை திறந்து கடைமடை வரை தண்ணீர் செல்வதற்கு ஆவண செய்ய வேண்டும். மேலும் ஆறுகளை போர்க்கால அடிப்படையில் தூர்வாரி செடிகளை அகற்றி ஆறுகளில் கடைசி வரை தண்ணீர் செல்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். தொடர்ந்து பெருமகளூர் கடைசி வரை தண்ணீர் செல்வதை உறுதிப்படுத்த வேண்டும். விவசாயிகள் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர், பட்டுக்கோட்டை கோட்டாட்சியர், திருவோணம் வட்டாட்சியர் ஆகியோர் மூலம் முறையாக தீர்வு காணப்படுகிறது. அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சட்டத்திற்குட்பட்ட நிகழ்வுகளை மனுக்களாக கொடுக்கும் பொழுது உரிய முறையில் சட்டத்தை ஆராய்ந்து செய்து கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். திருவோணம் ஒன்றியத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலராக, கிராம பஞ்சாயத்து ஆணையராக பணிபுரியும் ஆணையர் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு சட்டத்திற்கு உட்பட்ட நிகழ்வை செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். மனு கொடுத்தவரையும் ஆணையரையும் விசாரணை செய்து மனு கொடுத்தவர்களுக்கு அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொருளாளர் VS வீரப்பன் கூறியுள்ளார். நாம கொடுத்த மனு, இந்த மனுக்கு இதைதான் வேலை, இதைத்தான் செய்ய முடியும் என்று ஒரு கட்டாயம் வெளிப்படுத்திட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் செய்யக்கூடிய சட்டத்துக்கு உட்பட செய்யக்கூடிய நிகழ்வை ஏன் மறுக்கிறார்கள்? அரசு ஆணையம் இருக்கு, நீதிமன்ற ஆணை இருக்கும் பொழுது ஒரு இடத்தில் வழக்கு தொடர்ந்து நடந்து போகும்போது தனிநபர், சம்பந்தமுள்ள நபர் உள்ள நுழையும் போது ஏன் தடுக்க இந்த அரசாங்கம் குறை சொல்லவில்லை? அதிகாரி ஏன் தயங்குகிறார்கள்? அந்த மனுக்கு முடியாது என்று பதில் சொல்வதற்கு அதிகாரியிடம் அதிகாரம் இருக்கிறது. ஆகையினால் இனி வரும் காலங்களில் மேல்மட்ட அதிகாரி பெருமக்கள் மக்களையும் விவசாயிகளையும் கண்ணு கருத்துமா பார்த்து கொடுக்கும் மனுக்களுக்கு சரியான தீர்வு கண்டு விட்டால் நீங்க தான் கடவுளாக மக்கள் போற்றுவார்கள். அரசு 6 ஆண்டாலும் அதை யாரும் குறை சொல்வதில்லை. எந்த துறையில் வேலை செய்கிறார்களோ தாரையிட்டா அவங்கள தான் குறை சொல்லுகிறார்கள். அதனாலே பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கும் விவசாயிகள் கொடுக்கும் மனுக்களுக்கும் அதிகாரி பெருமக்கள் அனைவரும் நல்ல சட்டத்துக்கு உட்பட்ட நிகழ்வுகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். பதிவு எண் 27/2024 தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தின் மாநில பொருளாளர் மற்றும் தஞ்சை தெற்கு மாவட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் VS வீரப்பன்.